அனைவருக்கும் வணக்கம். நம்ம பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம மீசிமம் மீப்போ கிளாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஷின் வந்து கொஞ்சம் புரியலை, கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு 2-3 பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக் கான்செப்டில் தெளிவாக இருந்தோன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? ஆனால் சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு கொஷின் புரியலைன்னா அதை மனப்பாடம் பண்ணுவாங்க. அதேமாரி நிறைய பேர் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து ஒரு கொஷின் இருக்குன்னா, அந்த கொஷினுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்னு நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா, அந்த கொஷினை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இதில் முக்கியமாக வந்து நான் இந்த லென்த்து சம்மந்தமாக ஒரு கொஷின் ஒன்று நடத்தியிருந்தேன். நம்ம ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கிளாஸ் பார்க்கும்போதே லென்த்து சம்மந்தமாக ஒரு கொஷின் ஒன்று நடத்தியிருந்தேன். அந்த கொஷின் வந்து ஒரு 2-3 பேர் வந்து புரியலை, இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த கொஷின் வந்து கடைசியாக பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்டிஸ் கொஷினில் வந்து ஒரு 3 கொஷின் வந்து தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த கொஷினை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் இந்த தேர்ட் கொஷின் பாருங்கள். 2 எண்களின் HCF 1, அவற்றில் ஒரு எண் 50 எண்ணில் கீழ்கண்டவற்றில் எது மற்றொரு எண்ணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? நாம் வந்து எல்சிஎம் HCF பேசிக் பார்க்கும்போதே ஒரு விஷயத்தை பார்த்துருந்தோம். சார்பகா எண்கள் அப்படின்னு நான் ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லியிருப்பேன், சரிங்களா? சார்பகா எண்கள்னால் என்ன? 2 நம்பரோட HCF, அதாவது மீப்போவை 1ன்னு இருந்ததுன்னா அந்த நம்பர்ஸை வந்து நம்ம சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? பட் இது உங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, இதை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 நம்பருடைய HCF 1ன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒரு நம்பர் வந்து 50ன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 2 நம்பருடைய HCF 1ன்னா என்ன அர்த்தம்? 2 நம்பருடைய HCF 1ன்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்கிற அந்த 2 நம்பருக்கு 1 தவிர காமன் டிவைசர் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா? அதை 1ங்கிற நம்பரை தவிர பொதுவாக வகுக்கக்கூடிய வேறு எந்த நம்பருமே இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ நம்ம இந்த கொஷின் ஆப்ஷன்லேருந்து தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம், 2ங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நம்பர் 50ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொரு நம்பர் வந்து 2ன்னு நாமளாக எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போது இந்த 2 நம்பரையும் காமனாக வகுக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆல் காமனாக வகுக்கலாம். 50 2ஐயும் 1ஆல் காமனாக வகுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆலையும் வகுக்கலாம், சரிங்களா? ஏன்னா 2 2ஆல் வகுத்தோன்னா ஒரு டைம் வரும், 50 2ஆல் வகுத்தோன்னா 25 டைம் வரும். ஸோ அப்போது 1ங்கிற டிவைசரை தவிர 2ங்கிற இன்னொரு டிவைசரும் இருக்குது. ஸோ அப்போ இந்த 50ஐயும் 2ஐயும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த 2த்துக்கும் மீப்போவை பார்த்தீங்கன்னா 2 வந்துடும், சரிங்களா? பட் நம்ம கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, மீப்போவை 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராது. இப்போ அடுத்து இந்த ஆப்ஷன் எடுத்துங்க, 50ஐயும் 5ஐயும் எடுத்துப்போம். இந்த 2 நம்பரையும் காமனாக வகுக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ங்கிற நம்பரால் இந்த 2த்தையும் காமனாக டிவைட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆல் முடியாது, 3ஆல் முடியாது, 4ஆலையும் முடியாது. 5ஆல் இந்த 2 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணலாம். ஏன்னா 5 5ஆல் அடித்தோன்னா ஒரு டைம் வரும், 5 10ஆல் டிவைட் பண்ணோன்னா 10 டைம் வரும். ஸோ அப்போ இதுக்குமே பார்த்தீங்கன்னா 1 தவிர 5ங்கிற ஒரு காமன் டிவைசரும் இருக்குது. அப்போ இந்த 2த்துக்கான HCF என்ன வரும்னா 5 தான் வரும், சரிங்களா? பட் நம்ம கொஷினில் 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஆப்ஷனும் ஆன்சராக வராது, சரிங்களா? அடுத்து இந்த ஆப்ஷனுக்கு வந்துடுங்க, இதுதான் ஆன்சர். ஸோ அதனால் இதுக்கு வந்துடுங்க. 50 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் 10ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 50க்கும் 10க்கும் 50ஐயும் 10ஐயும் காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அடுத்து 2ஆலையும் இந்த 2த்தையுமே நம்ம வகுக்கலாம். 10 2ஆல் வகுத்தோன்னா 5 டைம் இருக்கும், 50 2ஆல் வகுத்தோன்னா 25 டைம் இருக்கும். ஸோ 2ஆலையும் வகுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆலையும் வகுக்கலாம், சரிங்களா? 5ஆல் வகுத்தோன்னா இது 2 டைம் வரும், இது 10 டைம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆலையும் வகுக்கலாம். 10ஆல் வகுத்தா இது 1 டைம் இருக்கும், இது 5 டைம் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ 50 10 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 4 காமன் டிவைசர் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன வரணும், 1 தான் 2த்துக்குமான காமன் டிவைசராக இருக்கணும், அதான் HCF 1ஆக இருக்கணும். பட் இங்கே 10ன்னு வருது. ஸோ அப்போ இதுவும் வராது. மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 50ஐயும் 7ஐயும் எடுத்துக்கிட்டோன்னா இந்த 2த்துக்கும் 1ங்கிற நம்பரை தவிர காமனான வகுத்திகள் வேறு எதுவுமே கிடையாது. நல்லா பாருங்கள், இந்த 2த்தையும் காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் வந்து 1 தான், அது 1ங்கிற நம்பர் மட்டும்தான். மற்றபடி எந்த நம்பராலையுமே 50ஐயும் 7ஐயும் காமனாக வகுக்க முடியாது. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7.
இப்போ இதே மாதிரி இன்னொரு கொஷின் வந்து இந்த டெசிமல் வச்சு கேட்டிருந்தேன். அதுவும் நிறைய பேர் வந்து டவுட் சொல்லியிருந்தீங்க. அந்த கொஷின் அடுத்து பார்க்கலாம். அடுத்த 6வது கொஷின் பாருங்கள். ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு அந்த 4 நம்பருக்கும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் வந்து நேச்சுரல் நம்பர், மற்ற 3ம் பார்த்தீங்கன்னா டெசிமல். சரிங்களா? முதல் எண் இயல் எண்ணாக இருக்குது, மற்ற 3 நம்பரும் பார்த்தீங்கன்னா தசம எண்களாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், இந்த 4 நம்பரையுமே வந்து நம்ம நேச்சுரல் நம்பராக மாற்றிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட் நம்பர் பிரச்சனை இல்லை, அது ஆல்ரெடி நேச்சுரல் நம்பராக இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 0.2ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அடுத்து 0.02ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அடுத்து 0.002ன்னு ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2 நம்பர் இல்லைனா 2க்கும் மேற்பட்ட நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த எல்லா நம்பரையும் நாம் ஒரே நம்பரால் பெருக்கினாலோ இல்லை வகுத்தாலோ இதோட மதிப்பு மாறாது. சரிங்களா? இப்போ இந்த 4 நம்பர் இருக்குது இல்லையா, இந்த 4 நம்பரையும் உதாரணத்துக்கு நான் இப்போ 10ங்கிற நம்பரால் பெருக்கிறேன்னு வச்சுப்போம். சரிங்களா? 10ங்கிற நம்பரால் பெருக்கினாலோ இல்லை 10ங்கிற நம்பரால் வகுத்தாலோ இந்த நம்பர்ஸுடைய மதிப்பு மாறாது, சேம் நம்பராக இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் 10ஆல் பெருக்கணும்னா எல்லாத்தையுமே 10ஆல் பெருக்கணும், 10ஆல் வகுத்தா எல்லாத்தையுமே 10ஆல் வகுக்கணும். ஸோ அப்படி பண்ணோன்னா இதோடைய மதிப்பு மாறாது. இதுதான் பேசிக் கான்செப்ட், இதுதான் லாஜிக். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையுமே நேச்சுரல் நம்பராக மாற்றணும். அதாவது இந்த 2 இருக்குது இல்லையா, புள்ளி இல்லாத நம்பராக மாற்றணும். சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுங்க. இந்த புள்ளியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தூக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 இருக்குது இல்லையா, 10ஓட அடுக்கோட மடங்கால் வந்து இந்த நம்பர்ஸை பெருக்கணும். 10ஓட அடுக்கோட மடங்குனா என்னென்னா, இப்போ 10 பவர் 1னா 10, 10 பவர் 2னா 100. சரிங்களா? 10 ஸ்கொயர் 100, 10 பவர் 3னா 1000, அடுத்து 10 பவர் 4னா 10,000. ரைட்டுங்களா? அது இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை தான் வந்து 10ஓட அடுக்கின் மடங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நம்பரை வந்து நேச்சுரல் நம்பராக மாற்ற போகிறோம். அதாவது இந்த புள்ளி இருக்கிற இந்த நம்பரை புள்ளி இல்லாத நம்பராக மாற்ற போகிறோம். எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும்னா, புள்ளிக்கு அப்புறம் எந்த நம்பரில் அதிக டிஜிட் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த 4 நம்பரில் 3 நம்பரில் புள்ளி இருக்குது. அந்த 3 நம்பரில் இந்த கடைசியாக இருக்க இந்த நம்பரில் தான் புள்ளிக்கு அப்புறம் அதிக டிஜிட் இருக்குது. 3 டிஜிட் இருக்குங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நம்பரை வந்து புள்ளி இல்லாத நம்பராக மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எண்ணிக்கணும். 1, 2, 3 டிஜிட் இருக்குது. இப்போ இங்கே 1க்கு அப்புறம் 3 0 இருக்கிற நம்பர் எதுன்னு பார்க்கணும். ஏன்னா அங்கே புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. ஸோ 1க்கு அப்புறம் 3 0 இருக்கிற இந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த நம்பரால் இதை பெருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ 0.002 1000ஆல் பெருக்கணும்னா என்ன ஆகும்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த புள்ளி வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். சரிங்களா? எத்தனை ஸ்தானம் மூவ் ஆகும்னா, இங்கே எத்தனை 0 இருக்கோ அத்தனை டிஜிட் வந்து இந்த புள்ளி ரைட் சைடில் மூவ் ஆகும். இங்கே 1, 2, 3 0 இருக்குது. அப்போ இந்த புள்ளி 1, 2, 3 இந்த 3 டிஜிட் தள்ளி இங்கே வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா 0, 0, 0. சரிங்களா? புள்ளி வந்து மூவ் ஆகிடுச்சு. 0, 0, 0 2 இங்கே புள்ளி வந்துடும். சரிங்களா? எப்போதுமே ஒரு நம்பருக்கு அடுத்து புள்ளி இருந்து அதுக்கப்புறம் எதுவும் நம்பர் இல்லைன்னா இந்த புள்ளிக்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க, ஒரு நம்பருக்கு அப்புறம் புள்ளி இருந்து அதுக்கப்புறம் வேறு எதுவும் நம்பர் இல்லைன்னா இந்த புள்ளிக்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 இருந்ததுன்னா அதுக்கும் வேல்யூஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த 0.002 1000ஆல் நம்ம பெருக்கணும்னா 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த நம்பரை நாம் வந்து ஒரு நேச்சுரல் நம்பராக மாற்றிட்டோம். 2ங்கிற நேச்சுரல் நம்பராக மாற்றிட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த 2 நம்பரையும் நம்ம நேச்சுரல் நம்பராக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரால் இது 2த்தையும் பெருக்கிடணும். ஏன் இதே நம்பரால் பெருக்கணும்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், இப்போ 2 நம்பர் இல்லை 2க்கும் மேற்பட்ட நம்பர் இருக்கும்போது அந்த நம்பரெல்லாம் ஒரே நம்பரால் பெருக்கினாலோ ஒரே நம்பரால் வகுத்தாலோ அதோட மதிப்பு மாறாது. இப்போ நம்ம இதுக்கு வந்து 1000ங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டோம். ஸோ அதே நம்பரை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா,
மேலே இருக்கிற எல்லா நம்பரையுமே பெருக்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா இப்படி பண்ணிட்டோம்னா மதிப்பு மாறாது. நம்ம வேறு வேறு நம்பரை வச்சு பெருக்கணும்னா மதிப்பு மாறும். மதிப்பு மாறக்கூடாதுங்கிறதுனால ஒரே நம்பரை வச்சு பெருக்கிறோம். சரிங்களா? சரி ஓகே. இப்போ 0.02 1000ஆல் பெருக்குனா என்ன கிடைக்கும்? இந்த புள்ளி ரைட் சைடில் மூவ் ஆகும். எத்தனை டிஜிட் மூவ் ஆகும்? 1 2 3. எத்தனை 0 இருக்கோ அத்தனை டிஜிட் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். இங்கே 1 2 இருக்குது. 3ஆவதாக நம்ம ஒரு 0 சேர்த்துப்போம். சரிங்களா? ஸோ அப்போ 3 டிஜிட் இந்த புள்ளியை கொண்டு வந்து இங்கே வச்சிடணும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 0 0 20 புள்ளி அப்படின்னு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நம்பருக்கு அப்புறம் புள்ளி இருந்து பக்கத்தில் எதுவும் நம்பர் இல்லைன்னா இந்த புள்ளியை தூக்கிடலாம். தூக்கிட்டு இதை அது மாதிரி இங்கே 0வுக்கும் வேல்யூ இருக்காது, ஸ்ட்ரைட்டாக தூக்கிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 20ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஏற்கனவே இதோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இதோட வேல்யூ வந்து 20ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1 2 3 இருக்குது. இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. ஸோ நம்ம 2 சேர்த்துப்போம். சரிங்களா? இப்போ புள்ளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3 டிஜிட் வந்துருச்சு. இப்போ இந்த புள்ளியை இந்த 3 டிஜிட் தள்ளி இங்கே கொண்டு வந்து வைக்கணும். சரிங்களா? வச்சோன்னா என்ன கிடைக்கும்? 0 2 0 0 இங்கே புள்ளி இருக்கும். ஸோ இந்த புள்ளிக்கு வேல்யூ கிடையாது, இந்த 0க்கு வேல்யூ கிடையாது. இதை ஸ்ட்ரைட்டாக 200ன்னு எழுதலாம். அதே மாதிரி தான் இதுவும் 2 × 1000 2000. அது நமக்கு தெரிஞ்சதான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 4 நம்பரையும் எப்படி மாற்றிருக்கோன்னா 2000 200 20 2ன்னு மாற்றிருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 4 நம்பருக்கும் எல்சிஎம்மும் ஹச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டு ஃபைனல் ஆன்சரை என்ன பண்ணணும்னா 1000ஆல் வகுத்துக்கணும். இப்போ நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. இந்த 4 நம்பருக்கும் கண்டுபிடிச்சிட்டு நமக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல எல்சிஎம், அதை 1000ஆல் வகுத்துக்கணும். ஏன்னா நம்ம இங்கே 1000ஆல் பிகினிங்கில் பெருக்கியிருக்கோம். சரிங்களா? எல்லா நம்பரையுமே 1000ஆல் பெருக்கியிருக்கும். இப்போ அதோட பழைய மதிப்பை கொண்டு வரதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா 1000ஆல் வகுத்துட போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதில் இந்த கன்வர்ஷன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இதுதான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. நீங்கள் வந்து புள்ளிக்கப்புறம் எந்த நம்பரில் அதிக டிஜிட் இருக்குதுன்னு பார்த்து அதை வந்து ஒரு இயல் எண்ணாக மாற்றுறதுக்கு எதை வச்சு பெருக்கணுமோ அதை வச்சு பெருக்கிடணும். அதே நம்பரை வச்சு மற்றதையும் பெருக்கிடணும். சரிங்களா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சரி ஓகே. இப்போ அடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த 8வது கொஸ்டினுமே சில பேர் வந்து புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சரை தான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அந்த ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். இதுக்கு வந்து எல்சிஎம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும்னா அது 1000ஆல் வகுக்கிறோம். அவ்வளோதான். சரி ஓகே. இப்போ இந்த 8வது கொஸ்டின் பாருங்கள். முதல் 5 இயல் எண்களின் ஹச்சிசிஎஃப் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல் 5 இயல் எண்கள்னால் என்ன? 1 2 3 4 5. இப்போ இந்த 5 நம்பருக்கும் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிசிஎஃப்னா என்ன? கொடுத்துருக்கிற நம்பர் எல்லாத்தையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நம்பர். இப்போ இந்த எல்லா நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய ஒரே நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். சரிங்களா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ சிம்பிள் தான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ 2ங்கிற நம்பரை வச்சு 1 வகுக்க முடியுமானா முடியாது. 2ங்கிற நம்பரை வச்சு 3 வகுக்க முடியுமானா முடியாது. 2ங்கிற நம்பரை வச்சு 5 வகுக்க முடியுமானா முடியாது. அதே மாதிரி 3 வச்சு 2 வகுக்க முடியாது, 3 வச்சு 4 வகுக்க முடியாது, 4 வச்சு 2 வகுக்க முடியாது, 4 வச்சு 3 வகுக்க முடியாது, 4 வச்சு 5 வகுக்க முடியாது. இது எல்லாத்தையுமே காமனாக வகுக்கக்கூடிய ஒரே நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். சரிங்களா? ஸோ ஹச்சிசிஎஃப்க்கு கீழே இந்த கொஷின் வரும். ஹச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். ஆல்ரெடி ஒரு 2-3 டைம் வந்து இந்த மாடலில் கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி ஓகே. இப்போது இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த மாதிரி கொஷின் கேட்டாலே இதான் பண்ணணும்னு மனப்பாடம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கொஷினுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணவும் தேவையில்லை, ஷார்ட்கட் யூஸ் பண்ணவும் தேவையில்லை. சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் லாஜிக்கை தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா தெரியாத கொஷின் கூட நீங்கள் கொஞ்சம் யோசித்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டுங்களா? சரி ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த கொஷினுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன, இந்த கொஷினுக்கு வந்து நாம் ஏன் ஹச்சிசிஎஃப் யூஸ் பண்ணுறோம், அதாவது மீப்போவை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரி ஓகே. ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர், 9 மீட்டர், 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர்.
ஆகிய நீளங்களை சரியாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய நீளத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு 3 லென்த்து கொடுத்துருக்காங்க. நீளங்கள்னு சொல்லியிருக்காங்க. 3 லென்த்து கொடுத்துருக்காங்க. இது என்ன லென்த்தாக வேணாலும் இருக்கலாம். ஒரு செவரோட லென்த்தாக இருக்கலாம், இல்லைனா ஒரு குச்சியோட லென்த்தாக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒன்று. சரிங்களா? ஏதோ ஒரு பொருளுடைய நீளங்கள் தான் இந்த 3, லென்த்து தான் அந்த 3. இதை கொடுத்துட்டு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 லென்த்தையும் சரியாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய நீளத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டுங்களா? இப்போது இந்த கொஷினுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இதை விட்டுருங்க. சரிங்களா? இதை விட்டுருங்க. இதுக்கு பதிலாக சிம்பிளாக ஒரு 3 நம்பரை நாம் எடுத்துப்போம். 15, 15 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். 15 சென்டிமீட்டர், 45 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர்னு ஒரு 3 லென்த் இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? இதை மறந்துடுங்க. இப்போ அதுக்கு பதிலாக நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம். 15 சென்டிமீட்டர், 45 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர் ஆகிய நீளங்களை சரியாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய நீளத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து இது 15 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம், இது 45 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம், இதை 60 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாம் குச்சின்னு இமேஜின் பண்ணி, இப்போ தான் ஸ்டிக்கு, இந்த பேனா மருந்து வச்சுக்கலாம், ஒரு ஸ்டிக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்டிக் இருக்குது, அந்த ஸ்டிக்கோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். அடுத்து ஒரு ஸ்டிக் இருக்குது, அந்த ஸ்டிக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர். அடுத்து 3ஆவதாக ஒரு ஸ்டிக் இருக்குது, அந்த ஸ்டிக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ கொஷினில் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 3 ஸ்டிக் இருக்குது இல்லையா, இந்த 3 ஸ்டிக்கோட லென்த்தையும் எக்ஸாக்டாக, சரிங்களா, கரெக்டாக மெஷர் பண்ணுற மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒரு லென்த்தை கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு ஸ்கேலுன்னு வச்சுப்போமே, நம்ம நார்மலாக லென்த்தை வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம், ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பேப்பருடைய லென்த் அளக்கணுன்னா என்ன பண்ணுவேன், ஸ்கேலை வச்சு அளப்பேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ஸ்கேலை வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு 15 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி அளப்பேன் 30 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு அளந்துக்கிட்டே போவேன். அதே மாதிரி தான் இப்போ இந்த 3 குச்சி இருக்குது இல்லையா, இந்த 3 குச்சியுடைய லென்த்தையும் நாம் ஒரு ஸ்கேலை வச்சு அளக்கணும். சரிங்களா? அந்த ஸ்கேல் எப்படி இருக்கணும்னா, இந்த 3 லென்த்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுறதுனா என்னென்னா, மிச்சம் மீதி இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கோடை நான் இந்த ஸ்கேலை வச்சு அளந்தேன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மிச்சம் மீதி இல்லாமல் கரெக்டாக வருதா, இந்த மாதிரி வரணும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த 3 கோடையும் அளவிடக்கூடிய மிகப்பெரிய லென்த் உள்ள ஸ்கேல் என்னன்னு நாம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். அதாவது நம்ம அளக்கும்போது கரெக்டாக இந்த மாதிரி முடிஞ்சிடணும். ஸோ இப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடாது. அதாவது கொஞ்சம் லென்த்து கம்மியாகவும் ஸ்கேல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்படியும் இருந்துடக்கூடாது. சரிங்களா? அதாவது ஸ்கேல் இங்கேயே முடிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் லென்த் வரா மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக அப்படி இருக்கணும். இப்படி ஒரு ஸ்கேல் கேட்குறாங்க. அதுவும் வந்து ஒரு பெரிய ஸ்கேல். சரிங்களா? அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 15 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற இந்த குச்சியை எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ இந்த குச்சியை நம்ம எந்தெந்த ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணலாம். ஒரு சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வச்சுப்போம். நல்லா பார்த்துங்க. 15 சென்டிமீட்டர் ஸ்கேலு. இப்போ இதை வந்து நான் 1 சென்டிமீட்டர் அளவு இருக்கிற ஒரு ஸ்கேலை எடுத்து மெஷர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ 1 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேலால் இதை மெஷர் பண்ணோன்னா நம்ம 15 டைம் வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர்னு 15 டைம் வந்து இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி, 1 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம அளந்தோன்னா கரெக்டாக இதை அளக்கலாம். அதேமாரி இந்த 45 இருக்குது இல்லையா, இதை எடுத்துங்க. இந்த 45 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற ஸ்கேல், 45 சென்டிமீட்டர் இருக்குது இல்லையா, இதையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 1 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேலை வச்சு அளந்தோன்னா 45 டைம் அளக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரியே இந்த 60 சென்டிமீட்டர் இருக்கிற இந்த குச்சியை எடுத்துப்போம். இந்த 60 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற இந்த குச்சியை 1 சென்டிமீட்டர் அளவு உள்ள ஸ்கேலை வச்சு அளந்தோன்னா 60 டைம் வந்து நம்ம அளக்கிற மாதிரி இருக்கும். ரைட் தானே? ஸோ ஒன்று ஒன்றா வச்சு அளந்துக்கிட்டே போவோம். 1 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேல்னால் ஒன்று ஒன்றா வச்சு அளந்துக்கிட்டே போனால் 60 டைம் அளக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அப்போ 1 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேலை வச்சு
இந்த மூணுத்தையுமே நம்மளால் அளக்க முடியும், கரெக்டாக அளக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேலை வச்சும் அளக்கலாம். ரைட் தானே? ஏன்னா இப்போ நம்ம 3 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேலை வச்சு அளந்தோம்னா இந்த 15 மீட்டர் நீளமுள்ள இந்த குச்சியை 5 டைம் அளக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 5 3 15 சரிங்களா? ஸோ 3 சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சு இந்த 15 சென்டிமீட்டர் நீளமுள்ள இந்த குச்சியை அளந்தோம்னா 5 டைம் வந்து இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 3, அடுத்து ஒரு 3, அடுத்து ஒரு 3, அடுத்து ஒரு 3, அடுத்து ஒரு 3ன்னு 5 டைம் அளப்போம். சரிங்களா? 5 3 15 வந்துடும். அதே மாதிரி இந்த 3 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேலை வச்சு இந்த 45 சென்டிமீட்டர் அளவுள்ள இந்த குச்சியை வந்து நாம் அளந்தோம்னா 15 டைம் அளக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்குன்னு வச்சுங்க. 1 2 3 4 5 6 7 8ன்னு 15 டைம் இது அளக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 15 3 45. அடுத்தது இந்த 3 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேலை வச்சு 60 சென்டிமீட்டர் நீளமுள்ள இந்த குச்சியை அளந்தோம்னா 20 டைம் வந்து அளக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா 20 3 60. சரிங்களா? ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா 1 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேலை வச்சு இந்த 3 குச்சியும் நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்படி மெஷர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு குச்சியை 15 டைம் வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டாவது குச்சி 45 டைம் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்குது. மூணாவது குச்சியை வந்து 60 டைம் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்குது. இதே 3 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேலை யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு குச்சிக்கு 5 டைம் தேவைப்படுது, செகண்ட் குச்சிக்கு 15 டைம் தேவைப்படுது, மூணாவது குச்சிக்கு பார்த்தீங்கன்னா 20 டைம் தேவைப்படுது. ரைட்டுங்களா? இப்போ அடுத்து வேறு என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேலை யூஸ் பண்ணலாம். ஸோ 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேலை வச்சு நாம் அளந்தோன்னா இந்த லென்த்தை வந்து 3 டைமில் அளந்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா 3 5 15. ஸோ அங்கே 15 தான் இருக்குது. அப்போ 3 டைம் நாம் அளந்தோன்னா போதும். இந்த 15 சென்டிமீட்டர் நீளமுள்ள இந்த சம்திங் இந்த குச்சியை வந்து அளந்துடலாம். அதே மாதிரி இப்போ அந்த 45 சென்டிமீட்டர் நீளமுள்ள இந்த குச்சியை 9 டைம் அளந்தோன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா 9 5 45. 5 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு ஸ்கேலை எடுத்துகிட்டு வந்து இதை 9 டைம் அளந்தோன்னா கம்ப்ளீட்டாக அளந்துடலாம். ஸோ அதே மாதிரி இப்போ 60 பாருங்கள். 60 சென்டிமீட்டர்னால் 12 டைம் அளக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 5 12 60. ஸோ அப்போ 5 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற ஒரு ஸ்கேலை வச்சு இந்த குச்சியை நாம் அளந்தோன்னா 12 டைமில் அளந்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இடையில இந்த 2 சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சுலாம் அளக்க முடியாதானா? முடியாது. ஏன்னா 2 சென்டிமீட்டர் வச்சு 15 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு அளவை வந்து கம்ப்ளீட்டாக அளக்க முடியாது. நமக்கு வந்து டெசிமலில் வந்துடும் ஆன்சரு. சரிங்களா? 14 வரைக்கும் கரெக்டாக அளக்கலாம். 7 2 14. 14 வரைக்கும் கரெக்டாக அளந்துடலாம். இப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கே மீறும். அதே மாதிரி தான் இதுக்கும் 22 2 24. மிச்சம் 1 சென்டிமீட்டர் வந்து இங்கே மீறும். ஸோ அதனால் 2ஆல் முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வேறு எதாலையுமே வந்து இந்த 3த்தையும் காமனாக அளக்க முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 15 வச்சு அளக்கலாம். ரைட் 15 வச்சு அளக்கலாம். சாரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3த்தையுமே நம்ம என்ன பண்ணலான்னா 15 வச்சு அளக்கலாம். 15 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டோன்னா இந்த 3த்தையுமே நம்மளால் வந்து கரெக்டாக அளக்க முடியும். இப்போ 15 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற ஒரு ஸ்கேலை வச்சு 15 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற இந்த குச்சியை நம்ம ஒரே ஒரு டைம் அளந்தால் போதும். எக்ஸாக்டாக அளந்துடலாம். சரிங்களா? அப்போ ஒரே ஒரு டைம். 45 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற இந்த குச்சியை 15 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற ஸ்கேலை வச்சு அளந்தோன்னா 3 டைமில் அளக்கலாம். 1 2 3ன்ட்டு 3 டைமில் அளந்துடலாம். ஸோ அடுத்தது 60 சென்டிமீட்டர் நீளம் உள்ள இந்த குச்சியை 15 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு ஸ்கேலை வச்சு அளந்தோன்னா 4 டைமில் அளக்கலாம். சரிங்களா? இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 15, 15, இங்கே ஒரு 15ன்னு 4 டைமில் அளக்கலாம். சரிங்களா? இதுக்கு மேலே வந்து இந்த 3த்தையும் காமனாக அளக்கிற மாதிரி எந்த ஒரு நம்பரும் இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், இந்த 3த்தையும் காமனாக நம்ம அளக்கணும்னா, காமனாக எக்ஸாக்டாக அளக்கணும்னா 1 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேலை வச்சு அளக்கலாம், 3 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேலை வச்சு அளக்கலாம், 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேலை வச்சு அளக்கலாம், ஃபைனலாக 15 சென்டிமீட்டர் அளவுள்ள ஸ்கேலை வச்சு அளக்கலாம். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மிகப்பெரிய நீளத்தை கேட்டிருக்காங்க. அதாவது மிகப்பெரிய ஸ்கேல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 3ல் மிகப்பெரிய ஸ்கேல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த மாதிரி ஒரு 3 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் இதுதான். ஒரு 3 லென்த் கொடுத்துருக்காங்க. அந்த 3 லென்த்தையுமே, சரிங்களா, அதுதான் முக்கியம், அந்த 3 லென்த்தையுமே எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுற மாதிரி நிறைய லென்த் இருக்கும். சரிங்களா? நிறைய ஸ்கேல்ஸ் இருக்கும்.
அதில் எது பெரிய ஸ்கேல்னு கேட்குறாங்க. ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க, 3 லென்த் இருக்குது, 3 நீளங்கள் இருக்குது. இந்த 3 நீளத்தையும் நாம் ஒரு 4 வகையான ஸ்கேலை வச்சு கம்ப்ளீட்டாக அளக்க முடியும். சரிங்களா? அதில் எது பெரிய ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் அளவு கொண்டது தான் பெரிய ஸ்கேல். சரிங்களா? இப்போ இதே மெத்தடை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த நம்பரை மட்டும் நான் மாற்றிருக்கேன், கொஞ்சம் ஈஸியாக புரியணுங்கிறதால இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதே மெத்தடை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு எதுக்கு நம்ம HCF யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சென்டிமீட்டரெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? 15, 45, 60ன்னு இதை நம்பராக மட்டும் வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு 3 நம்பர், சரிங்களா? ஒரு 2 நம்பர் 3 நம்பர் கொடுத்துட்டு அந்த 3 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நம்பர் எதுன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? HCF கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த கொஷினுக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கிறோம். இங்கே நீங்கள் இந்த சென்டிமீட்டர் மீட்டரெல்லாம் விட்டுருங்க, இதை ஜஸ்ட்டு வந்து ஒரு நம்பராக பாருங்கள். சரிங்களா? நீங்கள் நம்பராக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா, இந்த 3 நம்பரையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால தான் இந்த கொஷினுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா HCF-ஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க திரும்பவும் வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கொஷின் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா HCFனா என்னன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா?